இங்கிலாந்துல இறந்தவங்களை அடக்கம் செய்யக்கூடிய, அதாவது புதைக்கக்கூடிய வேலை செய்யறவங்க தான் ஃபேமிலி ஃபனரல் டைரக்டர்ஸ். இதை பத்தி ஒரு சில கொரியன் படத்துலாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்க ஊர்ல யாராவது இறந்து போனா அது சம்பந்தமான எல்லா வேலைகளையும் இவங்களே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதை செஞ்சு தருவாங்க. இப்படி இந்த ஒர்க்கை செய்யறவங்க தான் அண்டர்டேக்கர்னு சொல்லுவாங்களாம். அப்படி இந்த ஊர்ல இந்த வேலையை செய்யக்கூடியவங்க தான் டேப்ரா பேம்பரூஃப். அவங்க தொடர்ந்து அவங்க வேலையில செஞ்சுட்டு வரப்போ திடீர்னு எங்கே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, சில மாதங்களாவே இறந்து போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுதுன்னும், இவங்க அடக்கம் பண்ணிட்டு வர இப்ப இருந்த பிணங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஏஜ்ல இருந்திருக்கு அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை தொடர்ந்து டிவி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது சம்பந்தமா இருக்க போலீஸ் ஆஃபீஸரை பாக்குறாங்க. நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னதும் அவரு இவங்க கிட்ட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டிபி எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசருக்கும் இது சம்பந்தமா சந்தேகம் அதிகமாக, இதனால சமீபமா புதைச்ச எல்லா பிணங்களையும் தோண்டி எடுத்து பிணங்களை எக்ஸாமின் பண்றாங்க, அதாவது போஸ்ட்மார்டம் பண்றாங்க. இப்படி இருக்க இதோட அப்டாப்சி ரிப்போர்ட்ல சந்தேகப்பட்ட மாதிரியே மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா, இறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான மரணம், அதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி அவங்க எல்லாரையும் கொன்னது யாரு அப்படின்னா ஹெரால்ட் ஷிப்மேன்ங்கிற ஒரு டாக்டர். இவ்வளவு கொலைகளை செய்யற அளவுக்கு அவருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? யார் இந்த ஹெரால்ட் ஷிப்மேன்? இவர் ஏன் இந்த தொடர் கொலைகள்லாம் செஞ்சாரு? அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரிஸ். நான் உங்கள் விக்கி. ஹெரால்ட் ஜனவரி 14, 1946 இங்கிலாந்துல பிறக்கிறாரு. இவங்க வீட்டில் மொத்தம் 3 பேர் பிறந்திருக்காங்க. அதுல ஹெரால்ட் தான் 2வது பையன். இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு சாதாரண ஃபேமிலியா இருந்திருக்காங்க. இப்படி இருக்க அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் ரொம்பவும் உடம்பு முடியாம போகுது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ரொம்பவும் உடஞ்சி போறாரு ஹெரால்ட். லங் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஹெரால்டோட அம்மா நாளுக்கு நாள் வழியால் ரொம்பவும் பாதிப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு ஹெரால்ட். இப்படி இருக்க அவங்க அம்மாவுக்கு எப்பவும் இருக்கிறத விட அதிகமான வலி ரொம்பவும் அதிகமாகுது. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹெரால்ட் கூட்டிட்டு போறாரு. அப்போ டாக்டர் அவங்களுக்கு மார்பின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க அம்மா டைம் ஆக இயல்புலைக்கு தேங்கி வராங்க. இப்படி இருக்க ஹெரால்டுக்கு அந்த மெடிசன் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்படியே காலங்களோட ஹெரால்டோட அம்மா சரியா ஹெரால்டுக்கு 17 வயது இருக்கும்போது அவங்க இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹெரால்ட் தனிமைக்கு தள்ளப்படுறாரு. அவங்க அம்மாவை எவ்வளவு நாள் வாழ வச்ச அந்த மெடிசனை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவரு நம்மளும் ஒரு டாக்டர் ஆகணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதனாலவே ரொம்பவும் நல்லா படிச்ச ஹெரால்டுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கை கொடுக்குது. ஒரு வழியா அவர் நினைச்ச மாதிரியே ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்றாரு. அதுதான் லீட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். அங்கதான் பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள லவ் ஆகி அவங்க பிரெக்னென்ட்டும் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் பிரிம்ரோஸை அவர் மேரேஜும் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக 1970 அவர் படிப்பை முடிச்சு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜெனரல் டாக்டரா ஒர்க் பண்ண அவர் 1974 ஆபிரகாம் மெடிக்கல் சென்டர் ஜெனரல் பிராக்டிஷனர், அதாவது பொதுநல மருத்துவராக இருந்திருக்காரு. அங்கதான் ஹெரால்ட் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாரு. அவர் ட்ரக்குக்காக யூஸ் பண்ண அந்த மெடிசன் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யாரும் தரமாட்டாங்கன்னு அப்பதான் தங்கிட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட இவருக்கு தேவையான மெடிசனை சேர்த்து எழுதி கொடுத்துருவாராம். அப்புறம் அது அவங்களுக்கே தெரியாம அவருக்கு தேவையான அந்த மெடிசனை எடுத்து வச்சிருக்காரு. இப்படி இருக்க அந்த மெடிசனை தப்பா யூஸ் பண்றாருன்னு கூட இருக்க மற்ற டாக்டர்ஸ்க்கு தெரிய வர அந்த மெடிக்கல் சென்டர்ல இருந்து ஹெரால்ட வெளியே அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெடிசனை அவர் தப்பா யூஸ் பண்ணதுக்காக கோர்ட்ல அவருக்கு 600 யூரோஸ் ஃபைன் கட்டணும் அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் அந்த மெடிசனுக்கு அடிக்ட் ஆனதுனால வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னும், வேற எந்த ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் செய்ய முடியாதுன்னும் 2 வருஷம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஹெய்டுங்கிற ஊர்ல ஜெனரல் பிராக்டிஷனரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அங்க அவரு ரொம்ப நல்லாவே ட்ரீட்மெண்ட் பாக்குறாருன்னும், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே கியூர் ஆகுதுன்னும் நிறைய பேஷண்ட் இவர்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆக அவர் சொந்தமா ஹெய்ட்ல ஒரு சர்ஜிக்கல் கிளினிக்கையும் ஓபன் பண்றாரு. அங்கிருந்து தான் அவரோட கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு கொடுத்த அந்த மார்பின்கிற பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை போட்டதும் எப்படி வழி இல்லாம சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசுல வச்சுட்டு அவர்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் அவர் அதே பெயின் கில்லரை வச்சு எல்லாருக்கும் ட்ரீட் பண்றாரு. இதனால இவர்கிட்ட வழியோட வர எல்லா பேஷண்ட்டும் வழி இல்லாம நிம்மதியா போறத பார்த்ததும் இவருக்கு இவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கு. இப்படி அவங்க அந்த பெயின் கில்லர் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதுவே அவங்கள பெயின் இல்லாம கொல்லவும் செஞ்சிருக்கு. இப்படிதான் ஹெரால்ட் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல கொலை பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க ரொம்ப வித்தியாசமா வழக்கத்துக்கு மாறா நிறைய பேர் இறந்து போறாங்கிற சந்தேகம் அங்க இருக்க டாக்டர் ஒருத்தருக்கு வருது. இது சம்பந்தமா இறந்து போனவங்க ஃபேமிலி கிட்ட டைரக்டா போயிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, எதனால அவங்க இறந்து போனாங்க விசாரிக்கிறாரு. இப்படி விசாரிக்கும் போது தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இறந்து போன எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெரால்ட் ஷிப்மேன் தான். இவங்க எல்லாருக்கும் எழுதி தந்த அந்த மெடிசனோட ஹெரால்ட் எக்ஸ்ட்ராவா எழுதி தந்த அந்த மெடிசன், அதாவது மார்பின்கிற பெயின் கில்லர் அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டனால தான் அவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிய வந்த அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஒரு விஷயம் கம்ப்ளைண்டா போய் சேர்ந்திருக்கு.
இப்படி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன எல்லாரோட ரிப்போர்ட்டும் சைன் பண்ணி கொடுத்தது ஹெரால்ட் ஷிப்மேன் தான். இப்படிலாம் இருக்கவும் போலீஸ்க்கு ஹெரால்ட் மேல ரொம்பவும் சந்தேகம் அதிகமாகுது. இதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்றாங்க. ஆனாலும் இவர் தான் அந்த கொலைகளும் பண்றாருன்னு ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லாதனாலே போலீஸ் அவரை இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் 81 வயது ஆகக்கூடிய கேத்லின் அப்படிங்கிறவங்க இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வராங்க. இவங்க அந்த ஊர்லயே ரொம்ப பணக்காரங்களா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட எஸ்டேட், சொத்து மதிப்புகள் அதிகமா இருந்திருக்கு. இப்படி இருக்க ஜூன் 23, 1998 அப்போ ஹெரால்ட் அவங்க பேஷன் கேத்லினை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. இவர் போன அடுத்த நாள் கேத்லின் சோஃபால உட்கார்ந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இவங்களோட டெத் சர்டிபிகேட்டும் ஹெரால்ட் தான் சைன் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்திருக்காரு. அந்த சர்டிபிகேட்ல காசு அதாவது இறப்புக்கான காரணம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, அவங்க ரொம்ப வயதான பெண்மணினும் இது ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்னும் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. சில நாட்களுக்கு அப்புறம் கேத்லினோட வீட்டுக்கு ஒரு உயில் லெட்டர் வருது. இதுல கேத்லினோட சொத்துல ஒரு பகுதியை எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹெரால்டுக்கு எழுதி தரேன் அப்படின்னு போட்டிருந்திருக்கு. அவங்க எழுதி கொடுக்கறத மென்ஷன் பண்ணியிருந்த சொத்தோட வேல்யூ கிட்டத்தட்ட 3 லட்சம் யூரோஸ்க்கு மேல இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த உயிலை பார்த்ததும் கேத்லினோட பொண்ணு ஏஞ்சலாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அம்மா என்கிட்ட சொன்னதே இல்லை, அப்படி இருக்கிறப்போ எப்படி அவங்க எழுதி தருவாங்கன்னு இவங்களுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாக ஆகுது. இதனால ஏஞ்சலா பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த உயிலுக்கும் எங்க அம்மா மரணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் கேத்லினோட பாடியை தோண்டி எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்போதான் அவங்க உடம்புல குறிப்பிட்ட அந்த மெடிசனோட அளவு ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு தெரிய வருது. அதனால ஓவர் டோஸ் ஆகி தான் இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படி இருக்க இதுக்கு முன்ன இறந்து போன அவரோட எல்லா பேஷண்டோட பாடியும் எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹெரால்ட் இறந்து போன குடும்பத்துக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப மோசமான டிசீஸ் இருந்திருக்கு, இதனால அவங்கள புதைக்க கூடாது, அவங்கள நீங்க தோண்டி எடுத்து எரிக்கலன்னா அது ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடணும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த கேட்ட அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே ஹெரால்ட் ஷிப்மேன் மேல சந்தேகம் வருது. அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில ஹெரால்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த எல்லாரோட பாடியும் தோண்டி எடுத்து திரும்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட மெடிசன் அளவுக்கு அதிகமாக போனதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் செப்டம்பர் 7, 1998 அன்னைக்கு ஹெரால்ட் ஷிப்மேனை அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட நீங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு எதுக்கு இத்தனை கொலைகளை பண்ணிருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, அதுக்கு ஹெரால்ட் நான் யாரையும் கொல்லல, அவங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கணும்னு தான் நான் அது கொடுத்துருக்கேன், இப்ப பாருங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா தூங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல 200க்கும் மேற்பட்டவங்க ஹெரால்ட் கொண்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா துரதிருஷ்டவசமா போலீஸால வெறும் 15 கொலைகளை தான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. இந்த கொலைகள் ஹெரால்ட் தான் பண்ணாருன்னு நிரூபிச்சதால கோர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அவரோட தண்டனைக்காக வேக்ஃபீல்ட் பிரிசனுக்கு கொண்டு போய் அவரை ஜெயில் அடைக்கிறாங்க. இப்படியே 6 வருஷங்கள் ஓட ஜனவரி 13, 2004 அவரோட ஹெட்ஷீட்டை வச்சு தூக்கு போட்டு அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு. போலீஸ் அவரை பத்தி மொத்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கும் போது அவர் 1975 1998 வரைக்கும் கிட்டத்தட்ட 215 கொலைகளுக்கு மேல பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஜூலை 2005 ஹெரால்ட் ஷிப்மேனால கொல்லப்பட்ட அத்தனை பேஷண்ட்ஸோட சடலங்களையும் எடுத்து ஹெய்ட் பார்க்ல ஒரு மெமோரியல் கார்டனா வைக்கிறாங்க. ஒரு டாக்டர் ஒரு சீரியல் கில்லரா இருந்து இத்தனை கொலைகள் பண்ணிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்களும் பெயின் கில்லர் மாதிரியான எஃபெக்டிவான மெடிசனை யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கிரைம் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.